இங்க மயிலுமே இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இங்க சரவணனுமே மயில கூட்டிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து மயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா அவங்களுமே எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் வேலைக்கு போகல. வேலையே இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ வந்து பொய் சொல்லி இந்த பக்கம் சமாளிச்சதுனால, ஏதோ ஒரு ஆஃபீஸ கணக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி, அவங்களுமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ கணக்கு காட்டி, இங்க இறக்கி விட்டுருங்க. இதான் ஆஃபீஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கிருந்து சரவணன கிளப்ப வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு, இங்க இந்த மாரி ஏதாவது ஒர்க் இருக்குமா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டி நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படின்ற மாரி கேட்டப்பதான், இங்க மயிலுமே +2 படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி மேலே எங்களையும் பார்த்துட்டு, ஏமா இங்க டிகிரி படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ +2 படிச்சுட்டு இங்க வந்து வேலை கேட்டுட்டு இருக்க, போமா முதல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அங்க இருந்து மயிலை விரட்டி விட்டுறாங்க. அப்ப மயிலுமே அன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே திணறி போயிட்டு அங்க போய் போர் தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு ஓரமா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்டு வேற வழியே இல்லாம என்ன பண்றது, இந்த விஷயத்த நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இங்க எப்பவும் போல குமரவேலுமே இங்க அரசியை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசி அங்க வந்ததுக்கப்புறம் இங்க குமரவேல் இருந்துகிட்டு, என்னாச்சு அரசி, எதுக்காக நீ என்ன வந்து பார்த்து பார்த்து விலைக்கு போயிட்டு இருக்க, நீ முதல்ல உன் மனசுல இருக்க விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அரசியுமே தன் மனசுல இருக்க விஷயத்த ஓப்பனா வெளியில சொல்லாம இங்க குமரவேல்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட குமரவேலுமே, இங்க பாரு அரசி, நீ நானும் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேர்ந்துரும். இப்ப பாரு ராஜிய கதிர் கல்யாணம் பண்ணாங்களா, இப்ப பாரு எங்க பெரியப்பா அப்படியே அமைதியாயிட்டாரா, ஏன்னா அவர் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே சாஃப்டா விட்டுட்டாரு. அந்த மாதிரி இப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க அப்பாவும் அமைதியாயிருவாரு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் நம்மளுக்குள்ள முறை சொல்லி கூப்பிடலாம். அப்புறம் 2 பேர் வீடும் ஒண்ணா இருக்கும். நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்ற விஷயம் எல்லாமே இந்த பக்கம் வந்து அரசியோட மனசுல ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுமே வாயை திறந்து இங்க குமரவேலை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்லாம இருக்காங்க. ஆனா குமரவேலுக்கு தெளிவா புரிஞ்சிருது அரசி மனசுல நமக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத. ஆனா அவருமே இந்த பக்கம் வந்து அரசி கிட்ட சொல்லிட்டு போ அரசி, நீ எனக்கு சொல்லவே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அரசியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அரசியுமே அங்கிருந்து நகரும் போது எதுவுமே சொல்லாம தான் நகர்றாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இங்க குமரவேலை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. அதிலே குமரவேலுக்கு புரிஞ்சிருது அரசியோட மனதில் நம்ம இருக்கோம், கண்டிப்பா வந்து அரசி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மயிலுமே ஒரு வழியா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் சரி என்ன பண்றதுனே தெரியாம அவங்களும் அந்த ஆபீஸை விட்டு ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. ஆனா அதே நேரம் சரவணன் இருந்து இந்த பக்கம் வந்து மயிலுக்கு கால் வருது. அப்ப சரவணனும், எங்க மயில் இருக்க நீ, நான் உன்னை தேடி தான் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கிட்ட மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்களும் ஆஃபீஸ் எல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அங்க ஆஃபீஸ்க்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு உன்னை கூப்பிடாம போக மாட்டேன், உன்னை கூட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு இங்க சரவணனும் நிற்கிறாரு. ஆனா மயிலுமே என்ன பண்றதுன்னு தெரியாம, வந்த வழி தெரியாம போன வழி தெரியாம சும்மா திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க சரவணனுக்கு கால் பண்ணி, எங்க நான் வெளியில வந்துட்டேன், இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன், என்னை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மயில் ரொம்பவே மன வெறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரவணனுக்கும், என்னாச்சு மயில், நீ ஆஃபீஸ்ல தானே இருக்க, என்ன அப்புறம் என்ன ஆஃபீஸ்ல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி நான் வரேன் இரு அப்படின்ற மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. அப்ப மயிலுமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நீ என் மனசுல இருக்க விஷயத்த கண்டிப்பா நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லிடணும், இல்ல அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க கரெக்டா சரவணன் வந்து நின்றுட்டு, என்னாச்சு மயில், இங்க என்ன பண்ற, இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மயிலுமே இந்த பக்கம் எதுவுமே பேசாம அந்த வண்டியில ஏறி உட்கார்றாங்க. அப்ப சரவணன்ட்டையும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எங்க மயிலும் ரொம்பவே மன வெறுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும், என்னாச்சு மயில், ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா மயிலும் எதுவுமே பேசாம அங்க கோயிலுக்கு போன உடனே சாமியை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பெரிய பொய்யை மறைச்சிட்டேன், சொல்ல போனா நான் படிக்கலங்க, நான் 12வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சரவணன்ட்டு சொல்றாங்க. இது கிட்ட சரவணனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஆனா அதே நேரத்துல மயிலுமே, இந்த விஷயத்தை இதுக்கு மேல அவங்க கிட்ட என்னால மறைக்க முடியாது, ஏன்னா என் அம்மா அப்பா எப்படியாவது கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா என்னால இந்த பொய்யோட உங்ககிட்ட நடிக்க முடியலங்க, நான் வந்து நிம்மதியாவே இல்லை, உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன், நான் வேலையும் கிடைக்கல, எந்த ஒரு வேலைக்கும் நான் போகல, நான் இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ரோட்ல தான் இருந்தேன், ஏன்னா எனக்கு உங்க மனசையும் மாமா மனசையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்காக தான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க மயிலுமே ரொம்பவே சேடா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க முடியல. பட் இருந்தாலும் இப்போ மயில் நமக்கானவளுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு, சரி விடு கவலைப்படாத, ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ அப்பா கிட்ட பேச வேண்டாம், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி இங்க சரவண டைரக்டா மயில அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க போகும்போது மயில் கிட்ட, இங்க பாரு மயில், நீ யாருக்கிட்டையும் இந்த உண்மை சொல்லக்கூடாது, நான் உனக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை வாங்கி தரேன், அந்த வேலையை மட்டும் நீ கண்டினியூ பண்ணி செய்ய, மற்றபடி மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், நீ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நானே அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இதை பத்தி தெளிவா பேசி புரிய வச்சுக்கிறேன், இப்ப வேண்டாம், ஏன்னா இப்ப மீனா வீட்டில் நடக்கிற பிரச்சனையே பயங்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்து மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க சரவணனும் மயிலுக்காக நிறைய விஷயத்தை தியாகம் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மயிலுமே, ஏன் மாமா நீங்க எதுக்காக என்ன இந்த மாதிரி மாட்டி விடணும்னு நினைக்கல, ஏன் எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சரவணனும் இருந்துகிட்டு, ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப்மா, கண்டிப்பா உனக்காக நான் இதை பண்ணாம இருப்பேனா அப்படின்ற மாதிரி இந்த
பக்கம் வந்து சரவணனும் மயிலுக்காக இந்த விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாண்டியனோட காதுல வந்து ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரசியும் இந்த மாரி குமாரும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன்ப்பா, இந்த மாரி குமரவேல் நின்னுகிட்டு இருந்தான் வண்டியில. அப்ப அரசிய கூப்பிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாரி இங்க டைரக்ட்டா பாண்டியனோட கடையில வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க. இத கேட்ட பாண்டியனும் ரொம்பவே கோபம் அடையறாரு. அந்த கோபத்தோட இந்த பக்கம் அரசிய பார்க்கறதுக்கு வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு.